ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்படி இன்றைக்கு வெளிப்பட போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி அடியனுக்கு கர்த்தர் தயவு செய்தார். கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த காணொளி வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட போகிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எல்லார் இருதயத்திலும் இருக்கிற கேள்வி, கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அதிகம் கேட்கலாம். அநேகர் பேசும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், ரொம்ப கஷ்டப்படுறேனா, இந்த வேர்டு. சிலர் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தை அனுமதித்தார், எதற்காக இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடுகள், என்னால் இதை தாங்கவே முடியலையே என்று சொல்லி இன்றைக்கு அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு என் ஆண்டவர் பேச விரும்புகிறார். இந்த கஷ்டம் எதனால நமக்கு வருது தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு எப்போ நீங்க கீழ்ப்படியாம போறீங்களோ அப்போ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீங்க நன்றாய் புரிய வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் நல்ல ஒரு தோட்டத்தை ரெடி பண்ணி வைத்திருந்தார். அங்கே ஆகாரத்திற்கு குறைவில்லை, அவர்கள் சந்தோஷத்துக்கு குறைவில்லை, நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்க கஷ்டப்படுறத நீங்களும் நானும் வேதத்துல நிறைய பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சுற்றி காமிக்கிறார். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் எல்லா பகுதியிலையும் சொல்லப்படுகிற ஒரே ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமை போனதுனால அதை இழந்து போனார்கள், அதை பெற முடியல, அது அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நிறைய கஷ்டத்தை அணிவித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்களும் நானும் ஏன் அதிக கஷ்டத்தை இந்த நாட்கள்ல அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அநேக நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்கிறோம், எத்தனையோ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனாலும் உங்களுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதற்கு கீழ்ப்படுகிறதற்கு நம் இருதயம் விட்டு கொடுக்கிறதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சில பேர் கஷ்டத்தை சகித்து கொள்வார்கள், அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் மறைத்து வைத்துக் கொள்ளுவார்கள். ஆனாலும் அவர்களுடைய வலிகள், வேதனைகள் அவர்களை ரொம்ப பலவீனப்படுத்தி கொண்டிருக்கும். சிலர் அவங்களுடைய கஷ்டத்தை கண்ணீராய் வெளிப்படுத்துவார்கள், சிலர் கோபமாய் வெளிப்படுத்துவார்கள், சிலர் என்ன செய்யன்னு சரி தெரியலையேங்கிற அந்த கஷ்ட சூழ்நிலையை எப்படி நாம் புரிய வைக்க மற்றவங்களுக்குங்கிறதற்காக அவர்கள் பிரயாசப்படுவார்கள். இந்த நாளிலையும் வேதத்திலே தெளிவாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று இந்த இடத்துல சொல்லி அந்த வார்த்தை நிறைவடைகிறதை பார்க்கிறோம். அறிந்திருக்கிறோம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால தான் இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால தான், ஆண்டவர் சொன்ன காரியங்களை சுற்றி காட்டினதை நீங்க கடைபிடிக்காததுனால தான் இன்னைக்கு கஷ்டத்தை அணிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுகிற, உங்களை குத்தி காட்டுகிறவனாய், இல்லை என்றால் உங்களை மறுபடியும் கஷ்டப்படுத்துகிறவனாய் பேசவில்லை. ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த கஷ்டம் உங்க வாழ்க்கையில வந்தது, எதற்காக
இந்த கஷ்டத்தின் நிமித்தம் நஷ்டம் வந்தது, எதனால என் மனசுல ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, ஏன் இந்த காரியம் என்னை விட்டு போக மாட்டேங்கி, ஏன் இந்த காரியத்துல நான் இன்னும் ஜெயம் எடுக்க முடியவில்லை, ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்க மாட்டேங்கி, இந்த கேள்விக்கு ஒரே பதில், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது என் தேவன் உங்களுக்கு மகிமையானதையும் அற்புதமானதையும் செய்வார். நிச்சயம் இந்த வேத வசனம் அதைத்தானே சுற்றி காட்டுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும், ஏதோ 1-2 காரியம் அல்ல சகோதரனே சகோதரியே, சகலமும் உனக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஒருவேளை மற்றவங்களுடைய பார்வைக்கு நீ அற்பமா தெரியலாம், உனக்கு எங்க நடக்க போகுதுன்னு நினைச்சு அவங்க ரொம்ப நக்கலா உன்னை கிண்டல் பண்ணலாம். இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்க பார்வைக்கு தெரியாத சில விஷயங்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். உன்னை கைவிட மாட்டார், அவர் விட்டு விலக மாட்டார். நீ சோர்ந்து போகாதிரு. தைரியமாய் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்மளை நெருக்கும் பொழுது தேவன் நம்மளை விட்டு விலகிவிட்டார் என்று நினைக்கிறீர்கள். அவர் ஒருபோதும் உங்களையும் என்னை விட்டு விலக மாட்டார். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். தேவ ஜனமே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு எந்த சூழ்நிலையால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை உங்க கஷ்டத்தை பார்த்து மற்றவங்க இருக்கிறத பார்த்து நீங்க இன்னைக்கு ஒரு வியாகுலத்தோடு அங்கலாய்ப்போடு, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையே, இந்த எண்ணம் நமக்கு வேண்டாம், இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம். நீங்க சொல்லணும், இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா, என்ன நீங்க நல்லா வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இன்றைக்கு ஆழமாய் பதியட்டும். இயேசு என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார், கைவிட மாட்டார் என்கிற எண்ணம் இன்றைக்கு உங்களுக்குள் பெருகும்படி தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கஷ்டப்படுகிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிச்சயம் உங்க வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை புடமிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.